அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2026 பேட்ச்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பொது அறிவுல யூனிட் 3 இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். இதுல இருந்து 10 கேள்விகள் கேட்பாங்க இந்த யூனிட்ல இருந்து. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறது இந்திய தேசிய காங்கிரஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற டாபிக் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஃபுல்லாவே. ஓகேவா? அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க கிளாஸ் போகலாம். பார்க்க போறது இந்திய தேசிய காங்கிரஸ். ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக், அதே மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஓகேவா? ஸ்டோரி பேஸ்ல தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டாபிக் அது. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட்ல லெசன் 8 அதெல்லாம் கவர் ஆகுது. ஸோ இந்த கிளாஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற லெசன் 8ல பார்த்தீங்க அப்படின்னா தேசியம். ஓகேவா? காந்திய காலகட்டம். ஓகேவா? ஸோ இதில் இருந்தால் உங்களுக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க, அறிமுகம். ஓகேங்களா? ஸோ மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்களின் சமூக உரிமைக்காக சுமார் 20 ஆண்டுகள் போராடிய பிறகு 1915 தாயகம் திரும்புகிறார். ஓகேங்களா? இந்திய அரசியலுக்கு புதிய எழுச்சியை அவர் ஏற்படுத்துறாரு. தென்னாப்பிரிக்காவில் அவர் ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள், முதியோர் என அனைவரும் பின்பற்றத்தக்க சத்தியாகிரகம் என்ற புதிய வழிமுறையை அறிமுகம் செய்கிறார். ஓகேவா? சத்தியாகிரகத்தை அறிமுகம் செய்தது யாரு? காந்தியடிகள். அடித்தட்டு ஓகேவா வறியவர்களின் மேன்மைக்காக உறுதி பூண்ட அவரால் மக்களின் நல்லெண்ணத்தை எளிதில் பெற முடிந்தது. இந்திய தேசிய இயக்கத்தை காந்தியடிகள் எவ்வாறு மடைமாற்றம் பெற வைத்தார் என்பதை இந்த பாடத்துல நாம பார்க்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு இன்ட்ரோடக்ஷன். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது காந்தியடிகளும் மக்கள் தேசியமும். ஓகேவா? அது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் உருவாகிறார். காந்தி யாரு? ஓகேவா? ஸோ அவரை பத்தி டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குஜராத்தின் போர்பந்தரில் ஒரு வசதியான குடும்பத்துல 1869 அக்டோபர் 2ஆம் நாள் என்ன பண்றாரு? மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி பிறக்கிறார். காந்தியடிகளோட முழு நேம் என்னது? மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. ஓகேவா? அவரது தந்தையார் காபா காந்தி. ஓகேவா? போர்பந்தரின் திவானாகவும் பின்னர் ராஜ்கோட்டின் திவானாகவும் பொறுப்பு வகித்தவர். ஓகேவா? ஸோ காந்தியோட தந்தை பேர் என்னது? காபா காந்தி. ஓகேங்களா? அவரது தாயார் புத்திரிபாயின் தாக்கம் இளையவரான காந்தியின் நடவடிக்கைகளில் பெரிதும் இருந்தது. அவருடைய தாயார் பேர் என்னது? புத்திரிபாய் அம்மையார். ஓகேவா? பதின்ம பள்ளி படிப்பை முடித்த காந்தியடிகள் சட்டம் பயில்வதற்காக 1888 இங்கிலாந்துக்கு கடல் பயணம் மேற்கொள்றார். ஓகேவா? 1891ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வழக்கறிஞர் பட்டம் பெற்ற பின்பு அவர் பிரிட்டிஷாரின் நீதி மற்றும் நியாய முறையில் நம்பிக்கை கொண்டவராக இந்தியாவுக்கு திரும்பி வரார். இந்தியா திரும்பியவுடன் பம்பாயில் வழக்கறிஞராக பணியாற்ற காந்தியடிகள் மேற்கொண்ட முயற்சி தோல்வி அடைந்தது. ஓகேவா? அவருக்கு ஜாப் எதுவும் கிடைக்கல. அந்த காலகட்டத்தில் தான் தென்னாப்பிரிக்காவில் இருந்த குஜராத்தி நிறுவனம் ஒன்று சட்ட உரிமை வழக்குகள் தொடர்பாக காந்தியடிகளின் சேவையை நாடுறாங்க. இந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்ட காந்தியடிகள் 1893 ஏப்ரல் மாதம் தென்னாப்பிரிக்காவுக்கு புறப்பட்டு சென்றார். தென்னாப்பிரிக்காவில் தான் முதன்முறையாக அவர் இனவெறியை எதிர்கொள்றார். டர்பனில் இருந்து பிரிட்டோரியாவுக்கு ரயில் பயணம் மேற்கொண்ட பொழுது பீட்டர் மாரிஸ்பர்க் ரயில் நிலையத்தில் முதல் வகுப்பு பெட்டியில் இருந்து வலுக்கட்டாயமாக காந்தியடிகள் என்ன பண்றாரு? வெளியேற்றப்படுறாரு. காந்தியடிகள் இதை எதிர்த்து போராட உறுதி பூண்டார். ஓகேவா? ஸோ காந்தியடிகள் என்ன பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து என்ன பண்றாங்க? வெளியே இழுத்து போட்டாங்க. அதனால என்ன பண்றாரு? அவரு அதுக்காக போராட்டத்துல ஈடுபடுறார். காந்தியடிகள் டிரான்ஸ்வாலில் உள்ள இந்தியர்களின் கூட்டத்தை கூட்டி அவர்கள் தங்களுடைய குறைகளை உறுதியுடன் வெளிப்படுத்தி களைவதற்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இது போன்ற கூட்டங்களை தொடர்ந்து நடத்திய அவர் அந்த நாட்டின் சட்டங்களை மீறும் விதமாக நடந்த அநீதிகள் தொடர்பாக நிர்வாகத்தினருக்கு மனுக்களை அளித்தார். டிரான்ஸ்வாலில் வசித்த இந்தியர்கள் தலைவரியாக 3 பவுண்டுகளை செலுத்த வேண்டியிருந்தது. அவர்களுக்கென குறிக்கப்பட்ட பகுதிகளை விடுத்து வேறு இடங்களில் அவர்கள் நிலத்தை சொந்தமாக வைத்துக் கொள்ள முடியாத நிலை இருந்தது.
இரவு 9 மணிக்கு பிறகு அனுமதியின்றி வெளியிடங்களுக்கு செல்ல முடியாத நிலையும் இருந்தது. இத்தகைய நியாயமற்ற சட்டங்களை எதிர்த்து அவர் போராட்டத்தை தொடங்குகிறார். காந்தியடிகளுக்கு டால்ஸ்டாய், ஜான் ரஸ்கின் ஆகியோரின் எழுத்துக்களுடன் அறிமுகம் கிடைத்தது. கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது, ஓகேங்களா, The Kingdom of God is within you என்ற டால்ஸ்டாயின் புத்தகம், அண்டர் திஸ் லாஸ்ட், ஓகேவா, என்ற ஜான் ரஸ்கின் எழுதிய புத்தகம், தரோவின் சட்ட மறுப்பு, ஓகேவா, ஆகிய புத்தகங்களால் காந்தியடிகள் பெரும் தாக்கத்திற்கு உள்ளாகிறார். ரஸ்கின் அவர்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட காந்தியடிகள் ஃபீனிக்ஸ் குடியிருப்பையும் டால்ஸ்டாய் பண்ணையையும் நிறுவுறாங்க. சமத்துவம், சமூக வாழ்க்கை, செய்யும் தொழில் மீது மரியாதை ஆகிய நற்பண்புகள் இந்த குடியிருப்புகளில் ஊக்கப்படுத்தப்பட்டன. சத்தியாகிரகங்களுக்கு இவை பயிற்சி களங்களாக திகழ்ந்தன. அடுத்து பாருங்க, தென்னாப்பிரிக்காவில் ஒரு செயல் உத்தியாக சத்தியாகிரகம். காந்தியடிகள் உண்மையின் வடிவமாக சத்தியாகிரகத்தை மேம்படுத்துறாரு. நியாயமற்ற சட்டங்களுக்கு எதிராக அமைதி பேரணிகளை நடத்திய பரப்புரையாளர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக தாங்களாகவே முன்வந்து கைதானார்கள். குடியேற்றம் மற்றும் இன வேறுபாடு ஆகிய பிரச்சனைகளுக்காக போராட அவர் சத்தியாகிரக சோதனைகளை மேற்கொள்கிறாரு. குடிபெயர்ந்தோரை பதிவு செய்யும் அலுவலகங்கள் முன் கூட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடத்தப்பட்டன. காவல்துறையினர் வன்முறையை கட்டவிழ்த்து விட்ட போதிலும் சத்தியாகிரகிகள் எந்தவித எதிர்ப்பையும் காட்டவில்லை. காந்தியடிகளும் இதர தலைவர்களும் கைதானார்கள். பெரும்பாலும் ஒப்பந்த தொழிலாளர்களாக இருந்து தெருவோர வியாபாரிகளாக மாறிய இந்தியர்கள் காவல்துறையினரின் கடுமையான நடவடிக்கைகளையும் பொருட்படுத்தாமல் போராட்டத்தை தொடர்ந்தனர். இறுதியாக ஒப்பந்த தொழிலாளர்கள் மீது விதிக்கப்பட்ட தலைவரி ஸ்மட்ஸ் காந்தி ஒப்பந்தத்தின்படி ரத்து செய்யப்பட்டது. இந்தியாவில் காந்தியடிகள் நடத்திய தொடக்க கால சத்தியாகிரகங்கள் என்னென்ன அதை பார்க்க போறோம். முந்தைய இந்திய வருகைகளின் போது காந்தியடிகள் தான் சந்தித்த கோபாலகிருஷ்ண கோகலே மீது பெரும் மரியாதை கொண்டு அவரையே தமது அரசியல் குருவாக ஏற்றார். ஓகேவா, காந்தியடிகளோட அரசியல் குரு யாரு? கோபாலகிருஷ்ண கோகலே. அவரது அறிவுரையின்படி அரசியலில் ஈடுபடும் முன் நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் காந்தியடிகள் பயணம் மேற்கொள்றாரு. இதனால் மக்களின் நிலையை அவர் அறிந்து கொள்ள முடிஞ்சது. இது போன்ற ஒரு பயணத்தின் போதுதான் தமிழகத்தில் தமது வழக்கமான ஆடைகளை விடுத்து சாதாரண வேட்டிக்கு அவர் மாறுறாரு. சம்ரான் சத்தியாகிரகம், ஓகேவா. ஸோ அவர் நிறைய சத்தியாகிரகம் பண்ணியிருக்காரு. அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று என்னது? சம்ரான் சத்தியாகிரகம் அப்படின்னு என்ன? பீகாரில் உள்ள சம்ரானில் தீன் காதியா முறை பின்பற்றப்பட்டது. இந்த சுரண்டல் முறையில் இந்திய விவசாயிகள் தங்களின் நிலத்தின் 20% பங்கு பகுதியில் அவுரி பயிரிட வேண்டும் என்று ஐரோப்பிய பண்ணையாளர்கள் அவர்களை கட்டாயப்படுத்தினார். அவுரினா என்னன்னா இண்டிகோ. இண்டிகோ அப்படிங்கிறது ப்ளூ கலர்ல இருக்கிற ஒரு மை, ஓகேவா. 19ஆம் நூற்றாண்டின் கடைசியில் ஜெர்மானிய செயற்கை சாயங்களால் இண்டிகோ எனப்படும் நீலச்சாயம் சந்தையில் விற்கப்படுவது குறைந்தது. சம்ரானில் இண்டிகோ பயிரிட்ட ஐரோப்பிய பண்ணையாளர்கள் நீலச்சாயம் பயிரிடும் கடமையிலிருந்து விவசாயிகளை விடுவிக்கும் தேவையை உணர்ந்து அந்த நிலைமையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள விரும்பினார்கள். இந்த கடமையிலிருந்து விவசாயிகளை விடுவிக்கும் பொருட்டு சட்டத்துக்கு புறம்பான நிலுவைத் தொகைகளை வசூலித்ததோடு வாடகையையும் அதிகரித்திருக்காங்க. எனவே எதிர்ப்பு வெடித்தது. இந்த வகையில் சிரமங்களை சந்தித்த சம்ரானை சேர்ந்த விவசாயியான ராஜ்குமார் சுக்லா சம்ரானுக்கு வருகை புரியுமாறு காந்தியடிகளை கேட்டுக்கொண்டார். சம்ரானை காந்தியடிகள் சென்று சேர்ந்தவுடன் அங்கிருந்து உடனடியாக வெளியேறுமாறு காவல்துறையினர் அவரை கேட்டுக்கொண்டனர். அதற்கு அவர் மறுத்ததை அடுத்து வழக்கை சந்திக்குமாறு பணிக்கப்பட்டார். இந்த செய்தி காட்டுத்தீ போன்று பரவியதை அடுத்து ஆயிரக்கணக்கானோர் அந்த இடத்திற்கு காந்தியடிகளுக்கு ஆதரவாக கூடுறாங்க. நாடு முதலாக ஒத்துழையாமை இயக்க செயல்முறை பாடத்தை கற்றுக்கொண்டதாக காந்தியடிகள் தெரிவிக்கிறாரு. இந்தியாவின் முதலாவது குடியரசுத் தலைவராக பின்னாளில் பொறுப்பேற்ற ராஜேந்திர பிரசாந்தும் வழக்குரைஞராக தொழில் செய்த பிரஜ் கிஷோர் பிரசாந்தும் காந்தியடிகளுக்கு துணையாக செயல்பட்டனர். அதன் பிறகு துணைநிலை ஆளுநர் ஒரு குழுவை உருவாக்கினார். காந்தியடிகள் அக்குழுவில் ஒரு உறுப்பினர் ஆகிறாரு.
இண்டிகோ பண்ணையாளர்கள் விவசாயிகள் மீது நடத்திய அடக்குமுறையை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் தீம் காதியா முறையை ரத்து செய்ய அந்த குழு பரிந்துரை செய்யுது. அடுத்து பாருங்க, சம்ரான் சத்தியாகிரகத்தின் வெற்றியை அடுத்து 1918 அகமதாபாத்தில் மில் வேலை நிறுத்தம், 1918 கேதா சத்தியாகிரகம் ஆகியன காந்தியடிகளை ஒரு மக்கள் தலைவராக உருவாக்கின. முந்தைய தலைவர்களைப் போலல்லாமல் நாட்டு மக்களை ஒன்று திரட்டும் பணியில் காந்தியடிகள் தம் திறமையை வெளிப்படுத்துகிறார். அடுத்தது ரவுலட் சத்தியாகிரகமும் ஜாலியன் வாலாபாக் படுகொலையும். இந்தியர்களுக்கு உண்மையில் அதிகாரங்களை பரிமாற்றம் செய்யாததால் 1919ஆம் ஆண்டில் இந்திய அரசு சட்டம் ஏமாற்றத்தை அளித்தது. மேலும் அரசானது போர்க்கால கட்டுப்பாடுகளை நிரந்தரமாக விரிவுபடுத்தி அமல்படுத்த தொடங்கியது. பிடி உத்தரவு இல்லாமல் கைது நடவடிக்கை, விசாரணை இல்லாமல் சிறையில் அடைப்பது என காவல்துறையினருக்கு அதீத அதிகாரங்களை ரவுலட் சட்டம் வழங்கியது. இந்த சட்டத்தை கருப்பு சட்டம் என்று அழைத்த காந்தியடிகள் அதனை எதிர்த்து நாடு தழுவிய சத்தியாகிரக போராட்டத்துக்கு 1919 ஏப்ரல் 6 அழைப்பு விடுவிக்கிறார். ஓகேவா? கருப்பு சட்டம் அப்படிங்கிறது என்னது? ரவுலட் சட்டத்தை காந்தியடிகள் கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கார். இது உண்ணாவிரத நிறுத்தல் மற்றும் பிரார்த்தனையுடன் கூடிய ஒரு அகிம்சை போராட்டமாக இருக்க வேண்டும். இது நாடு முழுவதும் பரவிய தொடக்ககால காலனிய எதிர்ப்பு போராட்டம் ஆகும். ரவுலட் சட்டத்திற்கு எதிரான போராட்டம் பஞ்சாபில், குறிப்பாக அமிர்தசரஸ் மற்றும் லாகூரில் தீவிரமடைகிறது. காந்தியடிகள் கைது செய்யப்பட்டதுடன் பஞ்சாபிற்குள் நுழைய விடாமலும் தடுக்கப்படுறாரு. ஏப்ரல் 9ஆம் நாள் டாக்டர் சைபுதீன் சிக்லூ, டாக்டர் சத்யபால் என்ற 2 முக்கிய உள்ளூர் தலைவர்கள் போராட்டத்திற்கு தலைமையேற்றதால் அமிர்தசரஸில் அவங்க கைது செய்யப்படுறாங்க. அடுத்து பாருங்க, ஜெனரல் டயரின் கொடுங்கோன்மை. அமிர்தசரஸில் உள்ள ஜாலியன்வாலா பாக்கில் 1919 ஏப்ரல் 11ஆம் நாள் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பைசாகி திருநாளில், ஓகேவா? பைசாகி அப்படின்னா சீக்கியர்களின் அறுவடை திருநாள். இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் அங்கு கூடியிருக்கிறாங்க. இக்கூட்டம் பற்றி அறிந்தவுடன் அந்த இடத்தை பீரங்கி வண்டி மற்றும் ஆயுதமேந்திய வீரர்களுடன் ஜெனரல் ரெஜினால்டு டயர் சுற்றி வளைக்கிறார். உயர்ந்த மதில்களுடன் நம்ம இந்த மைதானத்துக்கு இருந்த ஒரே வழியை என்ன பண்றாங்க? பகுதியை ஆக்கிரமித்த ஆயுதமேந்திய வீரர்கள் எந்தவித முன்னெச்சரிக்கையுமின்றி கண்மூடித்தனமாக சுட தொடங்குறாங்க. துப்பாக்கிகளில் குண்டுகள் தீரும் வரை தொடர்ந்து 10 நிமிடங்களுக்கு இந்த துப்பாக்கி சூடு நிகழ்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதிகாரப்பூர்வ அரசு தகவலின்படி 379 பேர் இந்த துப்பாக்கி சூட்டில் கொல்லப்படுறாங்க. 1000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஆனால் அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் இந்த தாக்குதலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கையை 1000க்கும் அதிகம் என்று தெரிவித்தது. ஓகேவா? ஸோ அவங்க ரெக்கார்டு பிரகாரம் 379 பேர் தான் இறந்தாங்கன்னு சொல்றாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே 1000க்கும் மேற்பட்டவர் அதில் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு படைத்துறை சட்டம் அறிவிக்கப்பட்டு பஞ்சாப், குறிப்பாக அமிர்தசரஸ் மக்கள் சவுக்கடி கொடுக்கப்படும் தெருக்களில் ஊர்ந்து செல்ல வைக்கப்பட்டனர். சவுக்கடி கொடுத்து என்ன பண்றாங்க? தெருவில் கீழே படுத்துட்டு ஊர்ந்துகிட்டே போகணும். அந்த மாதிரி தண்டனை கொடுக்குறாங்க. இந்த கொடுமைகள் இந்தியர்களை கொதித்தல் செய்தது. ரவீந்திரநாத் தாகூர் வீரத்திருமகன் என்ற அரசு பட்டத்தை திருப்பி கொடுக்கிறார். கெய்சர்-இ-ஹிந்த் பதக்கத்தை காந்தியடிகள் திருப்பி கொடுக்கிறார். நெக்ஸ்ட் பாருங்க, கிலாபத் இயக்கம். 1918 முதலாவது உலகப் போர் முடிவுக்கு வந்தது. இஸ்லாமிய மத தலைவர் என உலகம் முழுவதும் போற்றப்பட்ட துருக்கியின் கலிபா கடுமையாக நடத்தப்படுறார். அவருக்கு ஆதரவாக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கமே கிலாபத் இயக்கம் என்று அழைக்கப்படுது. மௌலானா முகமது அலி மற்றும் மௌலானா சௌகத் அலி எனும் அலி சகோதரர்கள் தலைமையில் இவ்வியக்கம் நடந்தது. இந்த இயக்கத்துக்கு ஆதரவளித்த காந்தியடிகள் இந்த இயக்கத்தை இந்து முஸ்லிம்களை இணைக்க ஒரு வாய்ப்பாக கருதுகிறார். 1919ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் தில்லியில் நடைபெற்ற அகில இந்திய கிலாபத் இயக்க மாநாட்டிற்கு அவர் தலைமையேற்கிறாரு. அல்லாஹூ அக்பர், ஓகேவா, வந்தே மாதரம், இந்து முஸ்லிம் வாழ்க ஆகிய 3 தேசிய முழக்கங்களை முன்மொழிந்த
சௌகத் அலியின் யோசனையை காந்தியடிகள் ஆதரிக்கிறாரு. 1920 ஜூன் 9 வந்து அலகாபாத்தில் கூடிய கிலாபத் குழுவின் கூட்டம் காந்தியடிகளின் அகிம்சை மற்றும் ஒத்துழையாமை இயக்கத்தை ஏற்றுக்கொண்டது. ஒத்துழையாமை இயக்கம் 1920 ஆகஸ்ட் முதல் நாள் தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒத்துழையாமை இயக்கமும் அதன் வீழ்ச்சியும். 1920 செப்டம்பர் மாதம் கல்கத்தாவில் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கியது. பின்னர் 1920 டிசம்பர் மாதம் சேலம் சி விஜயராகவாச்சாரியின் தலைமையில் நாக்பூரில் நடந்த அமர்வில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுது. ஒத்துழையாமை இயக்க திட்டத்தின் கூறுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். பட்டங்கள் மற்றும் மரியாதை நிமித்தமான பதவிகள் அனைத்தையும் திரும்ப ஒப்படைப்பது, அரசின் செயல்பாடுகளில் ஒத்துழைக்காமல் இருப்பது, நீதிமன்ற வழக்குகளில் வழக்கறிஞர்கள் ஆஜராகாமல் இருப்பது, நீதிமன்றத்தில் இருந்த வழக்குகளுக்கு தனியார் மத்தியஸ்தம் மூலமாக தீர்வு காண்பது, அரசு பள்ளிகளை குழந்தைகளும் அவற்றின் பெற்றோர்களும் புறக்கணிப்பது, 1919ஆம் ஆண்டு சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட சட்டப்பேரவைகளை புறக்கணிப்பது, அரசு விருந்து நிகழ்ச்சிகள் மற்றும் இதர அரசு விழாக்களில் பங்கேற்பதில்லை என்ற முடிவு, குடிமைப் பணி அல்லது இராணுவ பதவிகளை ஏற்க மறுப்பது, அந்நிய பொருட்களை புறக்கணிப்பு மற்றும் உள்ளூர் பொருட்களுக்கு ஊக்கம் தரும் சுதேசி இயக்கத்தின் கொள்கைகளை பரப்புவது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, வரிகோடா இயக்கம் மற்றும் சௌரி சௌரா சம்பவம். 1922 பிப்ரவரி மாதம் பர்தோலியில் வரிகோடா இயக்க பிரச்சாரத்தை காந்தியடிகள் அறிவிக்கிறார். இந்த இயக்கங்கள் ஒரு தேசிய தலைவராக காந்தியடிகளின் நற்பெயரை பெரிதும் மேம்படுத்தின. குறிப்பாக விவசாயிகள் மத்தியில் ஒரு மாபெரும் தலைவராக அவரது மரியாதையை உயர்த்தின. காந்தியடிகள் நாடு தழுவிய சுற்றுப்பயணத்தை மேற்கொள்றாரு. அவர் பயணம் மேற்கொண்ட இடங்களில் எல்லாம் அந்நிய துணிகள் குவிக்கப்பட்டு தீயிட்டு எரிக்கிறாங்க. ஆயிரக்கணக்கானவர்கள் அரசு வேலைகளை துறந்தனர். மாணவர்கள் பெரும் எண்ணிக்கையில் தங்கள் கல்வியை கைவிடுறாங்க. பெரும் அளவிலான வழக்கறிஞர்கள் தங்கள் தொழிலை கைவிடுறாங்க. ஆங்கிலேய பொருட்கள் மற்றும் நிறுவனங்கள் புறக்கணிப்பு தீவிரமாக நடக்குது. வேல்ஸ் இளவரசரின் இந்திய பயணத்தை புறக்கணிப்பது வெற்றிகரமாக நடந்து முடிந்தது. 1922 பிப்ரவரி 5ஆம் நாள் தற்போதைய உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கோராக்பூர் அருகே சௌரி சௌரா என்ற கிராமத்தில் தேசியவாதிகள் நடத்திய பேரணி காவல்துறையினரின் கோபமூட்டும் நடவடிக்கைகளால் வன்முறையாக மாறுது. தாம் குறைந்த எண்ணிக்கையில் இருப்பதை உணர்ந்த காவல்துறையினர் பாதுகாப்பிற்காக தங்களை காவல் நிலையத்துக்குள் அடைத்துக் கொண்டனர். ஆனால் ஆத்திரம் கொண்ட கூட்டத்தினர் 22 காவலர்களுடன் காவல் நிலையத்தை தீயிட்டு கொளுத்திடுறாங்க. இதில் 22 காவலர்களும் உயிரிழக்கிறாங்க. காந்தியடிகள் உடனடியாக இந்த இயக்கத்தை கைவிட்டுறாரு. அடுத்து பாருங்க, சுயராஜ்ய கட்சியினர். சுயராஜ்ய கட்சியினர் அப்படின்னு என்ன? இதனிடையே காங்கிரஸ் கட்சி மாற்றத்தை விரும்புபவர்கள் மற்றும் மாற்றத்தை விரும்பாதவர்கள் என இரண்டாக பிளவுபடுது. மோதிலால் நேரு, சி.ஆர். தாஸ் ஆகியோர் தலைமையிலான காங்கிரசார் தேர்தலில் போட்டியிட்டு சட்டப்பேரவைக்குள் நுழைய வேண்டும் என்று விரும்பினார்கள். சட்டப்பேரவையில் பங்கேற்று பணியாற்றுவதன் மூலம் மட்டுமே தேச நலன்கள் மேம்படும் என்றும் இரட்டை ஆட்சியில் பங்கேற்பதன் மூலம்தான் காலனி ஆதிக்க அரசை பாதிப்படைய வைக்க முடியும் என்றும் அவர்கள் வாதிட்டனர். அவர்களே மாற்றத்தை விரும்புபவர்கள் என்று அழைக்கப்பட்டனர். வல்லபாய் பட்டேல், சி. ராஜாஜி உள்ளிட்ட காந்தியடிகளை தீவிரமாக பின்பற்றிய பலர் மாற்றத்தை விரும்பாதவர்களாக அரசுடன் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடர விரும்பினார்கள். எதிர்ப்புக்கிடையே மோதிலால் நேருவும் சி.ஆர். தாஸும் 1923 ஜனவரி முதல் நாள் சுயராஜ்ய கட்சியை தொடங்குறாங்க. இந்த கட்சி பின்னர் காங்கிரஸ் கட்சியின் சிறப்பு அமர்வில் அங்கீகரிக்கப்பட்டது. ஆங்கிலேய இந்தியாவின் பேரரசு சட்டப்பேரவை மற்றும் பல்வேறு மாகாண சட்டப்பேரவைகளுக்கு பெரும் எண்ணிக்கையில் சுயராஜ்ய கட்சி உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். தேசியவாத கருத்துக்களை முன்னெடுத்து செல்ல அவர்கள் சட்டப்பேரவையை ஒரு மேடையாக பயன்படுத்தினார்கள். வங்காளத்தில் அரசுடன் ஒத்துழைக்க விரும்பாததால் இந்தியர்களுக்கு என மாற்றப்பட்ட துறைகளில் பொறுப்பேற்க அவர்கள் மறுத்துவிட்டனர். காலனி அரசின் உண்மையான இயல்பை அவர்கள்
வெளிக்கொணர்ந்தனர். எனினும் 1925 அக்கட்சியின் தலைவர் CR தாஸ் மறைந்த பிறகு சுயராஜ்ய கட்சி வீழ்ச்சி காண தொடங்கியது. அடுத்து பாருங்க, காந்தியடிகளின் ஆக்கப்பூர்வ திட்டம் என்ன? சௌரி சௌரா நிகழ்வுக்கு பிறகு ஆர்வலர்களும் மக்களும் அகிம்சை போராட்டம் குறித்த பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று காந்தியடிகள் உணர்ந்தார். அதன் ஒரு பகுதியாக காந்தி இயக்க மேம்பாடு, இந்து முஸ்லிம் ஒற்றுமை, தீண்டாமை ஒழிப்பு ஆகியவற்றில் அவர் கவனம் செலுத்தினார். உங்கள் மாவட்டங்களுக்கு செல்லுங்கள், கதர், இந்து முஸ்லிம் ஒற்றுமை, தீண்டாமை ஒழிப்பு ஆகியன பற்றிய செய்திகளை பரப்புங்கள் அப்படின்னு சொல்றார். இளைஞர்களை ஒன்று திரட்டி அவர்களை சுயராஜ்யத்தின் உண்மையான வீரர்களாக உருமாற்றுங்கள் என்று காந்தியடிகள் காங்கிரசாருக்கு அறிவுறுத்தினார். காங்கிரஸ் உறுப்பினர்கள் கதர் உடுப்பதை அவர் கட்டாயமாக்கினார். அகில இந்திய நெசவாளர் அமைப்பு உருவாகுது. அடுத்து பாத்தீங்கன்னா சைமன் குழு புறக்கணிப்பு. 1927 நவம்பர் 8ஆம் நாள் இந்திய அரசியல் சாசன சீர்திருத்தங்களுக்காக இந்திய சட்டப்பூர்வ ஆணையத்தை நியமிப்பதாக ஆங்கிலேய அரசு அறிவிக்குது. சர் ஜான் சைமன் தலைமையிலான இந்த குழுவில் 7 உறுப்பினர்கள் இடம்பெறாங்க. இது சைமன் குழு என்று அழைக்கப்பட்டது. இந்தியர்கள் எவரும் இடம்பெறாமல் அனைவரும் வெள்ளையர்களாக இந்த குழுவில் இடம்பெற்றிருந்தாங்க. இந்தியர் ஒருவர் கூட உறுப்பினராக இல்லாத காரணத்தால் இந்தியர்கள் ஆத்திரமும் அவமானமும் அடைந்தனர். தங்கள் அரசியல் சாசனத்தை நிர்ணயிக்க தங்களுக்கு உரிமை இல்லாத நிலை கண்டு கொதித்தனர். காங்கிரஸ் மற்றும் முஸ்லிம் லீக் உள்ளிட்ட அனைத்து இந்திய பிரிவுகளும் இந்த சைமன் குழுவினை புறக்கணிப்பது என முடிவு செய்கிறாங்க. இந்த குழு சென்ற இடங்களில் எல்லாம் ஆர்ப்பாட்டங்களும் கருப்பு கொடி ஏந்தியபடி சைமனே திரும்பிப்போ என்னும் முழக்கங்களும் இடம்பெற்றன. போராட்டக்காரர்கள் காவல்துறையினரால் கொடூரமாக தாக்கப்பட்டனர். அவ்வாறு நடந்த ஒரு கடுமையான தாக்குதலில் லாலா லஜபதி ராய் மிக மோசமாக காயமடைந்து பின்னர் சில நாட்கள்ல உயிரிழந்தார். அடுத்து பாத்தீங்கன்னா நேரு அறிக்கை. இந்தியாவில் இருந்த பல்வேறு அரசியல் கட்சிகளை சைமன் குழு புறக்கணிப்பு ஒன்றிணைத்தது. சைமன் குழு முன்மொழிவுகளுக்கு மாற்றாக இந்தியாவுக்கு அரசியல் சாசனம் உருவாக்குவதை குறிக்கோளாக கொண்டு 1928 அனைத்து கட்சி மாநாடு நடைபெறுது. இந்த கொள்கைகளின் அடிப்படையில் அரசியல் சாசன வரைவுக்காக திட்டம் வகுக்க மோதிலால் நேரு தலைமையிலான கமிட்டி அமைக்கிறாங்க. அந்த கமிட்டியில் அறிக்கை நேரு அறிக்கை என்று அழைக்கப்பட்டது. அதில் பரிந்துரை செய்யப்பட்டவை என்னென்ன பரிந்துரை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு தன்னாட்சி அந்தஸ்து என்ற டொமினியன் தகுதி, மத்திய சட்டப்பேரவை மற்றும் மாகாண சட்டப்பேரவைகளுக்கு கூட்டு மற்றும் கலவையான வாக்காளர்கள் தொகுதிகளுடன் தேர்தல் நடைபெறுவது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, மத்திய சட்டப்பேரவை மற்றும் முஸ்லிம்கள் சிறுபான்மையினராக உள்ள மாகாண சட்டப்பேரவைகளில் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு, அதேபோல் இந்துக்களுக்கு அவர்கள் சிறுபான்மையினராக உள்ள வடமேற்கு எல்லை மாகாணத்தில் இடஒதுக்கீடு கொடுக்கணும். அடுத்தது பொது வாக்களிப்பு முறையையும் அடிப்படை உரிமைகளும் வழங்கப்படுவது. ஓகேவா, இதெல்லாம் அதுல இருந்தது. மத்திய சட்டப்பேரவையில் இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து ஜின்னா சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார். ஓகேவா, ஜின்னா என்ன பண்றாரு? சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றாரு. 1/3 இடங்கள் முஸ்லிம்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்று அவர் கோரினார். அவரை ஆதரித்த தேஜ் பகதூர் சாப்ரோ இது பெரும் மாற்றத்தை தராது என்று வேண்டினார். எனினும் அனைத்து கட்சி மாநாட்டில் இவை அனைத்தும் தோல்வி கண்டன. பின்னர் ஜின்னாவின் 14 அம்சங்கள் என்று அழைக்கப்பட்ட தீர்மானத்தை முன்மொழிந்தார். எனினும் அதுவும் நிராகரிக்கப்பட்டது. இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதராக பாராட்டப்பட்ட ஜின்னா பின்னர் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு முஸ்லிம்களுக்கு தனிநாடு என வலியுறுத்த ஆரம்பித்தார். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது முழுமையான சுயராஜ்யத்துக்கான போராட்டம் மற்றும் சட்ட மறுப்பு இயக்க தொடக்கம். ஓகே, இதனிடையே டொமினியன் அந்தஸ்து வழங்கப்பட்டது குறித்து திருப்தி அடையாத காங்கிரசார் சிலர் முழுமையான சுதந்திரம் வேண்டி கோரிக்கை வைக்கிறாங்க. 1929 டிசம்பர் மாதம் லாகூரில் ஜவஹர்லால் நேரு தலைமையில் காங்கிரஸ் அமர்வு நடத்தப்படுது. அதில் முழுமையான சுதந்திரம் என்பது இலக்காக அறிவிக்கிறாங்க. வட்டமேசை மாநாட்டை புறக்கணிப்பது என்று முடிவு செய்யப்பட்டதுடன் சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்கவும் முடிவு செய்யப்பட்டது. 1930 ஜனவரி 26ஆம் நாள் சுதந்திர திருநாளாக அறிவிக்கப்பட்டு வரிகுடா இயக்கம் உள்ளிட்ட சட்ட மறுப்பு இயக்கம் மூலமாகவும் வன்முறையற்ற முறையில் முழுமையான சுதந்திரத்தை அடைவது குறித்தும் நாடு முழுவதும் உறுதிமொழி ஏற்கப்படுது. இந்த இயக்கத்தை தொடங்க இந்திய தேசிய காங்கிரஸ்
காந்தியடிகளுக்கு அங்கீகாரம் அளிக்குது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உப்பு சத்தியாகிரகம் 1930 ஜனவரி 31ஆம் நாளுக்குள் நிறைவேற்ற வேண்டும் என்ற காலக்கெடுவுடன் அரச பிரதிநிதி இர்வின் பிரபுவிடம் கோரிக்கைகள் அடங்கிய மனு கொடுக்கப்பட்டது. ஓகேவா? ஸோ அந்த மனுவில் என்னென்ன இருந்ததுன்னா, இராணுவம் மற்றும் ஆட்சி பணி சேவைகளுக்கான செலவுகளை 50% வரை குறைப்பது, பூரண மதுவிலக்கை அறிமுகம் செய்வது, அனைத்து அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்வது, நில வருவாயை 50% குறைப்பது, உப்பு வரியை ரத்து செய்வது. கோரிக்கை மனுவுக்கு அரச பிரதிநிதி பதில் தெரிவிக்காத நிலையில் காந்தியடிகள் சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்குகிறார். உப்பு மீதான வரியை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை ஒரு அறிவுபூர்வமான முடிவாகும். காந்தியடிகள் 1930 மார்ச் மாதம் 12ஆம் நாள் 78 பேர்களுடன் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தனது புகழ்பெற்ற தண்டி யாத்திரையை தொடங்குகிறார். இந்த யாத்திரையில் நூற்றுக்கணக்கானோர் சேர சேர அது நீண்டு கொண்டே போனது. காந்தியடிகள் தனது 61வது வயதில் 24 நாட்கள் 241 மைல் தொலைவு யாத்திரைக்காக நடந்து சென்று 1930 ஏப்ரல் 5ஆம் நாள் மாலை தண்டி கடற்கரையை அடைகிறார். அடுத்த நாள் காலை ஒரு கைப்பிடி உப்பை கையில் எடுத்து உப்பு சட்டத்தை மீறுகிறார். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மாகாணங்களில் உப்பு சத்தியாகிரகம். தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளியிலிருந்து வேதாரண்யம் வரை இதே போன்ற ஒரு சத்தியாகிரகத்தை ஓகேவா சி ராஜாஜி மேற்கொள்றார். கேரளா, ஆந்திரா மற்றும் வங்காளத்திலும் உப்பு சத்தியாகிரக யாத்திரைகள் நடந்தன. வடமேற்கு எல்லை மாகாணத்தில் கான் அப்துல் கஃபார் கான் என்பவர் இந்த இயக்கத்திற்கு தலைமையேற்கிறாரு. செஞ்சட்டைகள் என்றழைக்கப்பட்ட குடை கிட்மட்கர் இயக்கத்தை அவர் நடத்தினார். காந்தியடிகள் நள்ளிரவில் கைது செய்யப்பட்டு எரவாடா சிறையில் அடைக்கப்படுறார். அடுத்தது ஜவஹர்லால் நேரு, கான் அப்துல் கஃபார் கான் மற்றும் இதர தலைவர்கள் விரைவாக கைது பண்றாங்க. அந்நிய துணிகள் புறக்கணிப்பு, மதுக்கடைகள் முன் ஆர்ப்பாட்டங்கள், வரிகுட இயக்கம், வன சட்டங்களை பின்பற்ற மறுப்பது ஆகியன உள்ளிட்ட பல ஆர்ப்பாட்ட வடிவங்கள் பின்பற்றப்பட்டன. பெண்கள், விவசாயிகள், பழங்குடியினர், மாணவர்கள் மற்றும் குழந்தைகளும் என சமூகத்தின் அனைத்து பிரிவு மக்களும் நாடு தழுவிய போராட்டத்துல பங்கேற்கிறாங்க. இந்தியா சந்தித்த மக்கள் இயக்கங்களிலேயே இதுதான் மிகப்பெரிய இயக்கம் சொல்றாங்க. அடுத்து பாருங்க, ஆங்கிலேயர்கள் 1865ஆம் ஆண்டு முதலாவது வன சட்டத்தை நிறைவேற்றினார்கள். சுள்ளி எடுப்பது, கால்நடை தீவனம், தேன், விதைகள், மருத்துவ மூலிகைகள், கொட்டைகள் ஆகிய சிறிய அளவிலான வன உற்பத்தி பொருட்களையும் வனப்பகுதியில் இருந்து சேகரிக்க இந்த சட்டம் வனத்தில் வாழ்வோருக்கு தடை விதிக்கிறாங்க. 1878ஆம் ஆண்டில் இந்திய வனங்கள் சட்டத்தின்படி வனங்களின் உரிமை அரசிடம் இருந்தது. நன்சை மற்றும் தரிசு நிலங்களும் வனங்களாக கருதப்பட்டன. பழங்குடியினர் பயன்படுத்திய சுழற்சி முறை விவசாயம் தடை செய்யப்பட்டது. உள்ளூர் மக்களின் கட்டுப்பாட்டில் இருந்த வனப்பகுதிகளை தள்ளி வைப்பதற்கு பாதிக்கப்பட்ட ஆதிவாசிகளும் தேசியவாதிகளும் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பழங்குடியினர் நடத்திய தொடர் ஆர்ப்பாட்டங்களுக்கு மிக முக்கிய ஆதாரமாக ராம்பாவில் அல்லூரி சீதாராமராஜு தலைமையிலான ஆர்ப்பாட்டத்தை குறிப்பிடலாம். ராம்பா பகுதி ஆதிவாசிகளின் நலன் காப்பதற்காக ஊழல் அதிகாரிகளுடன் அல்லூரி சீதாராமராஜு போராடியதால் அவர் உயிரை குறிவைத்து ஆங்கிலேய அரசு நடவடிக்கை எடுக்க தொடங்கியது. ராம்பா ஆதிவாசிகளின் கிளர்ச்சி அடக்குவதற்காக மலபார் காவல்துறையின் சிறப்பு குழு அனுப்பி வைக்கப்பட்டது. வனவாசிகளின் நலனுக்காக போராடிய அல்லூரி சீதாராமராஜு சுட்டுக் கொல்லப்படுறார். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வட்டமேசை மாநாடு. ஓகேவா? இந்த இயக்கத்தின் மத்தியில் 1930ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் லண்டனில் முதலாவது வட்டமேசை மாநாடு நடக்குது. பிரிட்டிஷ் பிரதமர் ராம்சே மெக்டொனால்டு மாகாண சுயாட்சியுடன் கூடிய மத்திய அரசு பற்றிய யோசனையை அறிவிக்கிறார். காங்கிரசின் தலைவர்கள் சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்ததால் இந்த வட்டமேசை மாநாட்டில் காங்கிரஸ் கட்சி கலந்து கொள்ளவில்லை. இந்த பிரச்சனை குறித்து எந்தவித முடிவும் எட்டப்படாமலேயே மாநாடு நிறைவடைந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா காந்தி இர்வின் ஒப்பந்தம். காந்தியடிகளுடன் அரச பிரதிநிதி இர்வின் பிரபு பேச்சுவார்த்தைகளை நடத்தியதை அடுத்து 1939 மார்ச் 5ஆம் நாள் காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்படுது. வன்முறையில் ஈடுபடாத அனைத்து அரசியல் கைதிகளையும் உடனடியாக விடுதலை செய்வது, கைப்பற்றப்பட்ட நிலத்தை திரும்ப தருவது,
பதவி விலகிய அரசு ஊழியர்கள் விஷயத்தில் நீக்குப்போக்காக நடந்து கொள்வது ஆகிய கோரிக்கைகளை ஆங்கிலேய அரசு ஏற்றுக்கொண்டது. கடலோர கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தங்கள் பயன்பாட்டிற்காக உப்பு காய்ச்சவும் வன்முறை இல்லாமல் ஆர்ப்பாட்டங்கள் செய்யவும் இந்த ஒப்பந்தம் வகை செய்தது. சட்ட மறுப்பு இயக்கத்தை ரத்து செய்துவிட்டு இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ள காங்கிரஸ் கட்சி ஒப்புக்கொள்றாங்க. 1939 செப்டம்பர் 7ஆம் நாள் நடந்த இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் காந்தியடிகள் கலந்து கொண்டார். சிறுபான்மையினருக்கு தனி தொகுதிகள் வழங்குவதை காந்தியடிகள் ஏற்கவில்லை. இதன் விளைவாக இரண்டாவது வட்டமேசை மாநாடு எந்தவித முடிவும் எட்டப்படாமலேயே முடிவடைந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா சட்ட மறுப்பு இயக்கத்திற்கு புத்துயிர் ஊட்டல். இந்தியா திரும்பிய பிறகு காந்தியடிகள் சட்ட மறுப்பு இயக்கத்திற்கு மீண்டும் புத்துயிர் ஊட்டுறார். இந்த முறை அரசு எதிர்பார்ப்பை சமாளிக்க ஆயத்தமாக இருந்தது. படைத்துறை சட்டம் அமல்படுத்தப்பட்டு 1932 ஜனவரி 4ஆம் நாள் காந்தியடிகள் கைது செய்யப்படுறாரு. விரைவில் அனைத்து காங்கிரஸ் தலைவர்களும் கைது செய்யப்படுறாங்க. ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் மறியல் செய்த மக்கள் படை கொண்டு அடுக்கப்படுறாங்க. இதனிடையே 1932ஆம் ஆண்டு நவம்பர் 14ஆம் நாள் முதல் டிசம்பர் 24ஆம் நாள் வரை மூன்றாவது வட்டமேசை மாநாடு நடத்தப்பட்டது. சட்ட மறுப்பு இயக்கத்திற்கு புத்துயிரட்டியதால் காங்கிரஸ் கட்சி இந்த மாநாட்டில் பங்கேற்கவில்லை. வகுப்பு வாரி ஒதுக்கீடு மற்றும் பூனா ஒப்பந்தம் அப்படின்னு என்ன? 1932 ஆகஸ்ட் 16ஆம் நாள் வகுப்பு வாரி ஒதுக்கீட்டை ராம்சே மெக்டொனால்ட் அறிவிக்கிறார். முஸ்லிம்கள், சீக்கியர்கள், இந்திய கிறிஸ்தவர்கள், ஆங்கிலோ இந்தியர்கள் மற்றும் பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவராகிய B.R. அம்பேத்கர் தமது கருத்துப்படி தனி தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் மற்றும் அதிகாரத்தை வழங்கும் என்று வாதிடுறார். 1932 செப்டம்பர் 20ஆம் நாள் காந்தியடிகள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதிகள் ஒதுக்கிடுவதற்கு எதிராக சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கும் போராட்டத்தை ஈடுபடுறார். மதன் மோகன் மாளவியா, ராஜேந்திர பிரசாத் மற்றும் பல தலைவர்கள் B.R. அம்பேத்கர் மற்றும் M.C. ராஜா மற்றும் இதர ஒடுக்கப்பட்ட வகுப்பினரின் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தினர். தீவிர பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு காந்தியடிகள் மற்றும் அம்பேத்கர் இடையே ஒப்பந்தம் ஒன்று எட்டப்பட்டது. இதுவே பூனா ஒப்பந்தம் என்று அழைக்கப்பட்டது. பூனா ஒப்பந்தத்தின் முக்கிய விதிமுறைகள்லாம் என்ன? தனி தொகுதிகள் மற்றும் கொள்கைகள் கைவிடப்பட்டன. மாறாக ஒடுக்கப்பட்ட வகுப்பு மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கும் கூட்டு தொகுதிகள் பற்றிய யோசனைகள் ஏற்கப்பட்டது. ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கான இடங்கள் 71 148 அதிகரிக்கப்பட்டது. மத்திய சட்டப்பேரவையில் 18% இடங்கள் ஒதுக்கப்பட்டன. அடுத்து பார்த்தீங்கன்னா தீண்டாமைக்கு எதிரான பிரச்சாரம். அடுத்த சில ஆண்டுகள் தீண்டாமை ஒழிப்பதற்கு காந்தியடிகள் செலவிட்டாரு. அம்பேத்கருடனான அவரது தொடர்புகள் சாதி அமைப்புகள் பற்றிய காந்தியடிகளின் கருத்துக்களில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தது. அவர் தமது இருப்பிடத்தை வார்தாவில் இருந்த சத்தியாகிரக ஆசிரமத்துக்கு மாற்றினார். ஹரிஜனங்களுக்கான பயணம் என்ற நாடு தழுவிய பயணத்தை காந்தியடிகள் மேற்கொண்டார். ஹரிஜன சேவை சங்கத்தை அமைத்து சமூகத்தில் உள்ள பாகுபாடுகளை முழுமையாக அவர் அகற்றுவதற்காக பணியாற்ற தொடங்கினார். கல்வி, சுத்தம் மற்றும் சுகாதாரம் ஆகியவற்றை மேம்படுத்தவும் ஒடுக்கப்பட்ட மக்களிடையே மதுப்பழக்கத்தை கைவிடவும் அவர் பணியாற்றாரு. கோயில் நுழைவு போராட்டம் என்பது இந்த பிரச்சாரத்தின் முக்கியமான பகுதியாகும். 1933 ஜனவரி 8ஆம் நாள் கோவில் நுழைவு நாள் என அனுசரிக்கப்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா பொது உடைமை இயக்கத்தின் தொடக்கங்கள். சோசியலிஸ்ட் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா பொது உடைமை இயக்கங்களின் தொடக்கங்கள். 1917ஆம் ஆண்டில் ரஷ்ய புரட்சியால் ஈர்க்கப்பட்ட இந்திய பொது உடைமை, ஓகேவா, 1920 அக்டோபர் மாதம் உஸ்பெஸ்கிஸ்தானில் தாஸ்கண்டில் நிறுவப்பட்டது. ஓகேவா, 1920. M.N. ராய், அபானி முகர்ஜி, M.P.T. ஆச்சாரியா ஆகியோர் இதன் நிறுவன உறுப்பினர்கள் ஆவர். 1920களில் அடுத்தடுத்த வழக்குகளை தொடுத்து கம்யூனிச இயக்கத்தை அடக்குவதற்காக இந்தியாவில் இருந்த ஆங்கிலேய அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்ளுது. மேலும் கம்யூனிசம் தொடர்பான அச்சுறுத்தலை அடக்கும் மற்றொரு முயற்சியாக M.N. ராய், S.A. டாங்கே, முசாஃபர் அகமது, M. சிங்காரவேலர் ஆகிய தலைவர்கள் கைது செய்யப்பட்டதோடு 1924 ஆண்டில் கான்பூர் சதித்திட்ட வழக்கிலும் விசாரிக்கப்படுறாங்க. அடுத்தது பொது உடைமை கட்சி நிறுவப்படுதல், ஓகேவா, கம்யூனிசம்.
தங்கள் கருத்துக்களை பரப்பவும் இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியின் உண்மையான முகத்தை எடுத்துக்காட்டவும் பொது உடைமைவாதிகள் இதனை ஒரு மேடையாக பயன்படுத்தி கொண்டனர். ஒரு கட்சியை ஆரம்பிக்கும் முயற்சியாக 1925ஆம் ஆண்டு கான்பூரில் அகில இந்திய பொதுவுடைமை மாநாடு நடந்தது. அதில் சிங்காரவேலர் தலைமை உரையாற்றார். இந்திய மண்ணில் இந்திய பொதுவுடைமை கட்சியை ஆரம்பிக்க அது வழிவகுத்தது. பல்வேறு முயற்சிகளின் பலனாக அகில இந்திய தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் கட்சி 1928ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. அடுத்து பாருங்க, புரட்சிகர நடவடிக்கைகள். ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தியடிகள் திடீரென திரும்ப பெற்றதால் குழப்பம் அடைந்த இளைஞர்கள் வன்முறையை கையில் எடுக்கிறாங்க. காலனி ஆட்சியை ஆயுத கிளர்ச்சி மூலம் அகற்றும் நோக்கில் 1924இல் இந்துஸ்தான் குடியரசு ராணுவம் கான்பூரில் உருவாக்கப்பட்டது. 1925ஆம் ஆண்டு ராம் பிரசாத் பிஸ்மில், அஸ்வாக் உல்லா கான் மற்றும் பலர் லக்னோ அருகே காகோரி என்ற கிராமத்தில் அரசு பயணத்தை கொண்டு சென்றனர். கிராமத்தில் அரசு பணத்தை கொண்டு சென்ற ஒரு ரயில் வண்டியை நிறுத்தி கொள்ளையடித்தனர். அவர்கள் காகோரி சதி வழக்கில் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டனர். அவர்களில் 4 பேருக்கு மரண தண்டனையும் மற்றவர்களுக்கு சிறை தண்டனையும் விதிக்கிறாங்க. பஞ்சாபில் பகத்சிங், சுக்தேவ் மற்றும் அவர்களது தோழர்கள் இந்துஸ்தான் குடியரசு ராணுவத்தை மீண்டும் அமைத்தனர். பொதுவுடைமை கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு அந்த அமைப்புக்கு இந்துஸ்தான் பொதுவுடைமைவாத குடியரசு அமைப்பு என்று 1928இல் பெயர் மாற்றம் செய்தனர். லாலா லஜபதி ராயின் உயிரிழப்புக்கு காரணமாக தடியடியை நடத்திய ஆங்கிலேய காவல்துறை அதிகாரி சாண்ட்ரஸ் படுகொலை செய்யப்படுறாரு. 1929ல் மத்திய சட்டப்பேரவையில் புகைகுண்டு ஒன்றை பகத்சிங்கிற்கும் PK தத்தும் வீசினார்கள். அவர்கள் இன்குலாப் ஜிந்தாபாத், பாட்டாளி வர்க்கம் வாழ்க ஆகிய முழக்கங்களை எழுப்பினார்கள். ராஜகுருவும் பகத்சிங்கும் கைது செய்யப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டன. பகத்சிங்கின் அசாத்தியமான துணிச்சல் இந்தியா முழுவதும் வாழ்ந்த இளைஞர்களின் கவனத்தை ஈர்த்ததை அடுத்து அவர் இந்தியா முழுவதும் பிரபலம் ஆகிறார். 1930 ஏப்ரலில் சிட்டகாங் ஆயுதக்கிடங்கு மீதான தாக்குதல் சூர்யா சென் மற்றும் அவரது நண்பர்களால் மேற்கொள்ளப்பட்டது. சிட்டகாங்கில் இருந்த ஆயுதக்கிடங்குகளை கைப்பற்றிய அவர்கள் அங்கு புரட்சிகர அரசை நிறுவினார்கள். அரசு நிறுவனங்களை குறிவைத்து அடுத்த 3 ஆண்டுகளுக்கு அவர்கள் தாக்குதல்களை நடத்தினார்கள். 1933ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்ட சூர்யா சென் ஓராண்டுக்கு பிறகு தூக்கிலிடப்பட்டார். 1930களில் இடதுசாரி இயக்கங்கள். அடுத்தது, உலகம் முழுவதும் நிலவிய பொருளாதார மந்த நிலையை உருவாக்கிய பொருளாதார நெருக்கடிகளை அடுத்து 1930களில் இந்திய பொதுவுடைமை கட்சி வலுப்பெற்றது. பிரிட்டனில் இருந்த மந்த நிலை அதன் கீழ் இருந்த காலனிகளிலும் பாதிப்புகள் ஏற்படுத்தியது. இந்த பொருளாதார வீழ்ச்சியின் விளைவாக வர்த்தக லாபங்களிலும் வேளாண் பொருட்களின் விலைகளிலும் சரிவு ஏற்பட்டன. ஏற்கனவே சரிந்திருந்த வேளாண் பொருட்களின் 50% விலை வீழ்ச்சி காரணமாக கட்டாயமாக செய்யப்பட்ட அரசின் நில வருவாய் வசூல் 2 மடங்காக அதிகப்படுத்துறாங்க. புழக்கத்தில் இருந்த பணம் திரும்ப பெறப்படுவது, வளர்ச்சி பணிகளுக்கான பணியாளர்கள் எண்ணிக்கையை செலவுகளையும் குறைப்பது ஆகிய அரசின் இதர நடவடிக்கைகளாக இருந்தன. இந்த சூழலில் வருவாய் மற்றும் ஊதிய குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களின் நலன், வேலையில்லா திண்டாட்டம் ஆகியவற்றுக்காக போராடிய பொதுவுடைமை கட்சி முக்கியத்துவம் பெற்றதை அடுத்து 1934ஆம் ஆண்டு அக்கட்சி தடை செய்யப்பட்டது. தீவிர இடதுசாரி ஆதரவு முதல் தீவிர வலதுசாரி ஆதரவு வரையான அகன்ற அரசியல் சார்பு பெற்ற ஒரு இயக்கமாக சுயராஜ்யம் என்ற குறிக்கோளுடன் காங்கிரஸ் கட்சி வலுவான அமைப்பாக உருவெடுத்தது. 1934ஆம் ஆண்டில் ஜெயபிரகாஷ் நாராயண், ஆச்சாரிய நரேந்திர தேவ் மற்றும் மினுமசானி ஆகியோரின் முன்முயற்சியால் காங்கிரஸ் பொதுவுடைமை கட்சி உருவானது. தேசியவாதம் தான் பொதுவுடைமைக்கான பாதை என்று நம்பிய அவர்கள் அதற்காக காங்கிரசுக்குள் இருந்து உழைக்க விரும்பினார்கள். ஒரு சிலர் அதிகாரத்துக்கு வருவதால் உண்மையான சுயராஜ்யம் கிடைத்துவிடாது. ஆனால் தாங்கள் பெற்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் போது நிர்வாகத்தினரை எதிர்க்கும் திறனை அனைவரும் பெறச் செய்வதே சுயராஜ்யம் ஆகும் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் சொல்லியிருக்கார். 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் கீழ் அமைந்த முதல் காங்கிரஸ் அமைச்சரவைகள். சட்ட மறுப்பு இயக்கத்தின் ஆக்கப்பூர்வ வெளிப்பாடுகளில் 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் ஒன்றாகும்.
மாகாணங்களுக்கு தன்னாட்சி அதிகாரம், மத்தியில் இரட்டை ஆட்சி ஆகியன இந்த சட்டத்தின் முக்கிய அம்சங்களாகும். அகில இந்திய கூட்டமைப்பு ஏற்பட வேண்டும் என்று இந்த சட்டம் வலியுறுத்துகிறது. இதன்படி 11 மாகாணங்கள், 6 தலைமை ஆணையராக மாகாணங்கள் மற்றும் இந்த கூட்டமைப்பில் சேர விரும்பிய அனைத்து சிற்றரசுகளும் இக்கூட்டமைப்பில் இடம்பெற்றன. மாகாணங்களின் தன்னாட்சிக்கும் இந்த சட்டம் வகை செய்தது. அனைத்து துறைகளும் இந்திய அமைச்சர்களின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டன. மாகாணங்களின் நடைமுறையில் இருந்து வந்த இரட்டை ஆட்சி மத்திய அரசுக்கும் விரிவாக்கப்பட்டது. வாக்குரிமையானது சொத்தின் அடிப்படையில் நீட்டிக்கப்பட்டதால் மக்கள் தொகையில் 10% மக்கள் மட்டுமே வாக்களிக்கும் தகுதி பெற்றனர். இந்த சட்டத்தின்படி பர்மா இந்தியாவில் இருந்து பிரிக்கப்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அமைச்சரவைகளும் அவற்றின் பணிகளும். 1937 ஆண்டு தேர்தல் அறிவிக்கப்பட்டதுடன் 1935 ஆண்டில் இந்திய அரசு சட்டம் அமல்படுத்தப்பட்டது. சட்ட மறுப்பு இயக்கத்தால் காங்கிரஸ் பெரிதும் பலன் பெற்றது. சட்டப்பேரவை புறக்கணிப்பை கைவிட்ட காங்கிரஸ் தேர்தல்களில் போட்டியிட்டது. 11 மாகாணங்களில் போட்டியிட்டு 7 மாகாணங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. மதராஸ், பம்பாய், மத்திய மாகாணங்கள், ஒடிசா, பீகார், ஐக்கிய மாகாணங்கள், வடமேற்கு எல்லை மாகாணம், சர் முகமது சாதுல்லா தலைமையிலான அசாம் பள்ளத்தாக்கு முஸ்லிம் கட்சியுடன் இணைந்து கூட்டணி அரசு உட்பட 8 மாகாணங்களில் அது ஆட்சி அமைத்தது. காங்கிரஸ் அரசுகள் பிரபலமான அரசுகளாக செயல்பட்டன. மக்களின் தேவைகளை அவை நிறைவேற்றின. அமைச்சர்களின் ஊதியம் மாதம் ஒன்றுக்கு 2000 ரூபாயிலிருந்து 500 ரூபாயாக குறைக்கப்பட்டது. தேசியவாதிகளுக்கு எதிராக எடுக்கப்பட்ட முந்தைய நடவடிக்கைகள் ரத்து செய்யப்பட்டன. அரசிடம் அவசரகால அதிகாரங்களை தந்த சட்டங்களை அவர்கள் திரும்ப பெற்றனர். கம்யூனிஸ்ட் கட்சி தவிர இதர கட்சிகள் மீது விதிக்கப்பட்ட தடைகளை ரத்து செய்தனர். தேச அளவில் பத்திரிகைகள் மீது விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை அவர்கள் அகற்றிவிட்டனர். காவல்துறை அதிகாரங்கள் கட்டுப்படுத்தப்பட்டன. அரசியல் பேச்சுக்கள் பற்றி சிஐடி சார்பாக அறிக்கை தருவது விலக்கிக் கொள்ளப்பட்டது. விவசாயிகளின் கடன்கள் குறையவும் தொழிலக தொழிலாளர்களின் பணி நிலைமை மேம்படவும் சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. கோயில் நுழைவு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. கல்வி மற்றும் பொது சுகாதாரத்துக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அமைச்சரவையின் பதவி விலகல். ஓகேவா, 1939 இரண்டாம் உலகப் போர் மூண்டது. காங்கிரஸ் அமைச்சரவைகளை ஆலோசிக்காமல் கூட்டணி படைகள் சார்பாக இந்த போரில் இந்தியாவின் காலனி ஆதிக்க அரசு நுழைந்தது. எனவே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் அமைச்சரவைகள் பதவி விலகின. ஜின்னா 1940 ஆண்டு வாக்கில் முஸ்லிம்களுக்கு தனிநாடு வேண்டும் என்று வலியுறுத்தினார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இரண்டாம் உலகப் போரின் போது தேசிய இயக்கம். ஓகேங்களா, 1939 45 முடியும். காந்தியடிகளின் வேட்பாளரான பட்டாபி சித்தராமையாவை வீழ்த்தி 1939 சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸ் தலைவர் ஆகிறார். காந்தியடிகள் ஒத்துழைக்க மறுத்ததை அடுத்து சுபாஷ் சந்திர போஸ் அப்பதவியிலிருந்து விலகி ஃபார்வர்டு பிளாக் கட்சியை தொடங்குறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளையனை வெளியேறு இயக்கத்துக்கு வழிவகுத்த நடவடிக்கைகள். தனிநபர் சத்தியாகிரகம். 1940 ஆகஸ்ட் மாதம் காங்கிரஸ் இரண்டாம் உலகப் போரின் போது இந்தியர்களின் ஆதரவை பெறுவதற்காக அரசு பிரதிநிதி லின்லித்கோ ஒரு சலுகையை வழங்க முன்வந்தார். எனினும் குறிப்பிடப்படாத எதிர்காலத்தில் தன்னாட்சி தகுதி என்ற சலுகை காங்கிரசுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. எனவே வரையறைக்கு உட்பட்ட சத்தியாகிரக போராட்டத்தை காந்தியடிகள் அறிவிக்கிறார். இதில் ஒரு சிலர் மட்டுமே கலந்து கொண்டனர். 1940 அக்டோபர் 17 நாள் வினோபா பாவே சத்தியாகிரக போராட்டத்தை முதலாக ஆரம்பிக்கிறார். அந்த ஆண்டின் இறுதி வரை சத்தியாகிரகம் தொடர்ந்தது. இந்த காலகட்டத்தில் 25,000க்கும் அதிகமான மக்கள் கைது செய்யப்படுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரிப்ஸ் தூதுக்குழு. 1942 மார்ச் 22 நாள் அமைச்சரவை, ஓகேவா, அமைச்சர் சர் ஸ்ட்ராஃபோர்டு கிரிப்ஸ் தலைமையில் ஒரு தூதுக்குழுவை பிரிட்டிஷ் அரசு அனுப்பியது. உரிய அதிகாரத்தை உடனடியாக மாற்றித்தர பிரிட்டன் விருப்பப்படாத நிலையில் காங்கிரஸ் மற்றும் கிரிப்ஸ் தூதுக்குழு இடையேயான பேச்சுக்கள் தோல்வியடையது. கிரிப்ஸ் தூதுக்குழு கீழ்காண்பனவற்றை வழங்க முன்வந்தது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போருக்கு பிறகு தன்னாட்சி வழங்குவது, பாகிஸ்தான் உருவாக
உருவாக கோரிக்கையை ஏற்கும் விதமாக இந்திய இளவரசர்கள் பிரிட்டிஷாருடன் தனி ஒப்பந்தத்தை கையெழுத்திடலாம். போரின் போது பாதுகாப்புத்துறை பிரிட்டிஷாரின் கட்டுப்பாட்டில் இருப்பது. ஓகேங்களா? ஸோ காங்கிரஸ், முஸ்லீம் லீக் இரண்டுமே இந்த திட்ட அறிக்கையை நிராகரித்து விட்டன. திவாலாகும் வங்கியில் பின் தேதியிட்ட காசோலை என காந்தியடிகள் இந்த திட்டத்தை அழைத்தார். காந்தியடிகளின் செய் அல்லது செத்துமடி முழக்கம். ஓகேவா? கிரிப்ஸ் தூதுக்குழுவின் வெளிப்பாடு மிகுந்த ஏமாற்றத்தை கொடுத்தது. போர்க்கால பற்றாக்குறைகளினால் விலைகள் பெரிதும் அதிகரித்து அதிருப்தி தீவிரமடைந்தது. பம்பாயில் 1942 ஆகஸ்ட் மாதம் 8ஆம் நாள் கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்திற்கு வித்திட்டதுடன் இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சிக்கு உடனடியாக முடிவு கட்ட கோரிக்கை வைத்தது. செய் அல்லது செத்துமடி, ஓகேவா, என்ற முழக்கத்தை காந்தியடிகள் வெளியிடுறார். நாம் நமது முயற்சிகளின் விளைவாக இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்றுத் தருவோம் அல்லது நாம் நமது அடிமைத்தனத்தை காண உயிருடன் இருக்க மாட்டோம் என்று காந்தியடிகள் கூறினார். காந்தியடிகளின் தலைமையின் கீழ் அகிம்சையான மக்கள் போராட்டம் தொடங்கப்பட இருந்தது. ஆனால் அடுத்த நாள் காலை, அதாவது 9 ஆகஸ்ட் 1942 அன்று காந்தியடிகளும் காங்கிரஸ் தலைவர்கள் அனைவரும் கைது செய்யப்படுறாங்க. அடுத்து பாருங்க, பொது உடைமைவாத தலைவர்களின் பங்கு பணி என்ன? காந்தியடிகள் மற்றும் இதர முக்கிய காங்கிரஸ் தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டதை அடுத்து இந்த இயக்கத்திற்கு பொது உடைமைவாதிகள் தலைமை தாங்கினார்கள். சிறையில் இருந்து தப்பிய ஜெயபிரகாஷ் நாராயணன், ராமானந்த் மிஸ்ரா ஆகியோர் திரைமறைவு வேலைகளில் ஈடுபடுறாங்க. அருணா ஆசப் அலி போன்ற பெண் தலைவர்கள் முக்கிய பணியாற்றினார்கள். உஷா மேத்தா நிறுவிய காங்கிரஸ் வானொலி திரைமறைவில் இருந்தபடியே 1942 நவம்பர் மாதம் வரை வெற்றிகரமாக செயல்பட்டது. மக்களின் வெளிப்பாடு. இந்தியாவின் பல பகுதிகளுக்கும் இந்த செய்தி பரவியதை அடுத்து அனைத்து இடங்களிலும் ஆங்காங்கே வன்முறை ஆர்ப்பாட்டங்கள் வெடித்தன. வேலை நிறுத்தங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மறியல் என தாங்கள் அறிந்த வகையில் மக்கள் போராட்டங்களை நடத்துறாங்க. இரும்பு கரம் கொண்டு அரசு இந்த இயக்கத்தை கட்டுப்படுத்தியது. அரசு கட்டடங்கள், ரயில் நிலையங்கள், தொலைபேசி மற்றும் தந்தி கம்பிகள் மற்றும் பிரிட்டிஷ் அதிகாரத்தின் அடையாளங்களாக நின்ற அனைத்தின் மீது மக்கள் தாக்குதலை நடத்திருக்காங்க. மதராசில் இருந்து முக்கியமாக தீவிரமாக பரவியது. ஓகேவா? மதராசில் இது முக்கிய தீவிரமாக பரவியது. சதாரா, ஒடிஷா, பீகார், ஐக்கிய மாகாணங்கள், வங்காளம் ஆகிய இடங்களில் இணை அரசுகள் நிறுவப்பட்டன. நெக்ஸ்ட் பாருங்க, சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் இந்திய தேசிய ராணுவம். காங்கிரஸை விட்டு விலகிய சுபாஷ் சந்திர போஸ் வீட்டுக்காவலில் வைக்கப்படுறாரு. பிரிட்டிஷாரின் எதிரிகளோடு கைகோர்த்து பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக தாக்குதல் நடத்த அவர் விரும்பினார். 1941 மார்ச் மாதம் அவர் தனது இல்லத்தில் இருந்து நாடகத்தனமாக, அதாவது மாறுவேடம் அணிந்து தப்பித்து ஆப்கானிஸ்தான் சென்றடைகிறாரு. முதலில் அவர் சோவியத் யூனியனில் ஆதரவை பெற விரும்பினார். ஆனால் பிரிட்டன் உள்ளிட்ட கூட்டணி படைகளுடன் சோவியத் யூனியன் அரசு சேர்ந்ததால் அவர் ஜெர்மனிக்கு சென்றார். 1943 பிப்ரவரி மாதம் நீர்மூழ்கி கப்பல் மூலமாக ஜப்பான் சென்ற அவர் இந்திய தேசிய ராணுவத்தின் கட்டுப்பாட்டை கையில் எடுக்கிறாரு. இந்திய போர்க்கைதிகளை கொண்டு மலாயா மற்றும் பர்மாவில் இருந்த ஜப்பானியர்களின் ஆதரவோடு இந்திய தேசிய ராணுவத்தை ஜெனரல் மோகன் சிங் உருவாக்கினார். அதன் பிறகு இது கேப்டன் லட்சுமி சகல் என்பவரால் நடத்தப்பட்டது. இது காந்தி பிரிகேட், நேரு பிரிகேட், பெண்கள் பிரிவாக ராணி லட்சுமிபாய் பிரிகேட் என 3 படைகளாக சுபாஷ் சந்திர போஸ் மறுசீரமைப்பு செய்கிறார். சுபாஷ் சந்திர போஸ் சிங்கப்பூரில் சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை நிறுவுறாரு. தில்லிக்கு புறப்படு, ஓகேவா, என்ற முழக்கத்தை சுபாஷ் வெளியிடுறார். ஜப்பானிய படைகளில் ஒரு பகுதியாக இந்திய தேசிய ராணுவம் பணியில் ஈடுபடுத்தப்பட்டது. எனினும் ஜப்பான் தோல்வியடைந்த பிறகு இந்திய தேசிய ராணுவம் முன்னேறுவது தடைப்பட்டது. சுபாஷ் சந்திர போஸ் பயணம் செய்த விமானம் விபத்துக்குள்ளானதால் சுதந்திரத்திற்காக போராடிய அவரது தீவிர பணிகள் முடிவுக்கு வந்தன. பிரிட்டிஷ் அரசு இந்திய தேசிய ராணுவ அதிகாரிகளை கைது செய்து செங்கோட்டையில் அவர்களை விசாரணைகள் கைதிகளாக வைத்தது. தேசியவாத பிரச்சாரத்துக்கு ஒரு மேடையாக இந்த விசாரணை அமைந்தது. காங்கிரஸ் அமைத்த பாதுகாப்புத்துறை கமிட்டி ஜவஹர்லால் நேரு, தேஜ் பகதூர் சாப்ரு
குலாபாய் தேசாய், ஆசப் அலி ஆகியோரை உள்ளடக்கியதாக இருந்தது. இந்திய தேசிய இராணுவத்தின் அதிகாரிகளுக்கு எதிரான குற்றம் நிரூபிக்கப்பட்டாலும் பொதுமக்கள் அழுத்தம் கொடுத்ததன் காரணமாக அவர்கள் விடுதலை செய்யப்படுறாங்க. இந்திய தேசிய இராணுவத்தின் தாக்குதல்களும் அதனை அடுத்த வழக்கு விசாரணைகளும் இந்தியர்களுக்கு ஊக்கமாக அமைந்தது. அடுத்து பாருங்க, விடுதலையை நோக்கி ராயல் இந்திய கடற்படை கிளர்ச்சி. 1946 பிப்ரவரி மாதம் பம்பாயில் ராயல் இந்திய கடற்கரை மாலுமிகள் கிளர்ச்சி செய்தனர். விரைவில் அங்கிருந்து வேறு நிலையங்களும் பரவிய இந்த கிளர்ச்சியில் சுமார் 20,000க்கும் மேற்பட்ட மாலுமிகள் ஈடுபடுறாங்க. இதே போன்று ஜபல்பூரில் இருந்த இந்திய விமானப்படை, இந்திய சமிஞ்சை படை ஆகியவற்றிலும் வேலை நிறுத்தங்கள் நடத்தப்பட்டன. இவ்வாறு ஆயுதப்படைகளிலும் கூட பிரிட்டிஷாரின் மேலாதிக்க கட்டுப்பாடு இல்லை. சுதந்திரம் பற்றிய பேச்சுவார்த்தை, சிம்லா மாநாடு. 1945 ஜூன் 14 வேவல் திட்டம் அறிவிக்கப்பட்டது. இத்திட்டம் மூலமாக அரசு பிரதிநிதியின் செயற்குழுவில் இந்துக்களும் முஸ்லிம்களும் சம எண்ணிக்கையில் இடம்பெற்ற ஓர் இடைக்கால அரசுக்கு வகை செய்யப்பட்டது. போர் தொடர்பான துறை தவிர்த்து அனைத்து இதர துறைகளும் இந்திய அமைச்சர்கள் வசம் கொடுக்கப்பட இருந்தன. எனினும் சிம்லா மாநாட்டில் காங்கிரசும் முஸ்லிம்களுக்கும் ஒரு ஒப்பந்தத்தை எட்ட முடியவில்லை. ஓகேங்களா, அனைத்து முஸ்லிம் உறுப்பினர்களும் முஸ்லிம் லீக்கில் இருந்துதான் இடம்பெற வேண்டும் மற்றும் அவர்கள் அனைத்து முக்கிய விஷயங்களிலும் வீட்டோ அதிகாரங்களையும் பெற வேண்டும் என்று ஜின்னா கூறினார். 1946 தொடக்கத்தில் நடந்த மாகாண தேர்தலில் பொது தொகுதிகளில் பெரும்பாலானவை காங்கிரஸ் வென்றது. முஸ்லிம்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் முஸ்லிம் லீக் வென்று தனது கோரிக்கைக்கு வலு சேர்த்தது. அமைச்சரவை தூதுக்குழு. பிரிட்டனில் தொழிற்கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற்று கிளமெண்ட் அட்லி பிரதம மந்திரியாக பொறுப்பேற்றார். உடனடியாக ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று விரும்பினார். அவர் பெரிக் லாரன்ஸ், சர் ஸ்ட்ராஃபோர்டு கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர் ஆகியோர் அடங்கிய அமைச்சர்கள் தூதுக்குழுவை இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கிறாரு. பாகிஸ்தானை தனிநாடாக உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நிராகரித்த குழுவினர் பாதுகாப்பு, தகவல் தொடர்பு மற்றும் வெளியுறவு ஆகிய துறைகளில் கட்டுப்பாடுடன் கூடிய மத்திய அரசை நிறுவ வகை செய்தது. முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இல்லாத மாகாணங்கள், வடமேற்கில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக உள்ள மாகாணங்கள் மற்றும் வடகிழக்கில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக உள்ள மாகாணங்கள் என 3 வகையாக மாகாணங்கள் பிரிக்கப்பட்டன. இந்திய அரசியல் சாசன நிர்ணய மன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனைத்து சமூகங்களில் இருந்தும் பிரதிநிதித்துவம் கொண்ட இடைக்கால அரசு நிறுவப்பட வேண்டும். இந்த திட்டத்தை காங்கிரசும் முஸ்லிம் லீக்கும் ஏற்றுக்கொண்டன. எனினும் 2 கட்சிகளுமே தங்களுக்கு சாதகமாக இந்த திட்டம் குறித்து விவரித்தன. நெக்ஸ்ட் பாருங்க, நேரடி நடவடிக்கை நாளுக்கு முஸ்லிம் லீக் அழைப்பு விடுத்தல். காங்கிரஸ் ஒரு முஸ்லிம் உறுப்பினரை நியமித்ததை அடுத்து காங்கிரஸ் மற்றும் முஸ்லிம் லீக் கட்சிகளிடையே கருத்து வேறுபாடுகள் நிலவின. தான் மட்டுமே முஸ்லிம்களின் பிரதிநிதியாக இருக்க வேண்டும் என்று வாதிட்ட முஸ்லிம் லீக் தனது ஆதரவை விலக்கிக் கொண்டது. 1946 ஆகஸ்ட் 16 நேரடி நடவடிக்கை நாளாக ஜின்னா அறிவிக்கிறாரு. ஆர்ப்பாட்டங்களும் கடையெடுப்பு போராட்டங்களும் நடந்தது. விரைவில் அது இந்து முஸ்லிம் மோதலாக உருவெடுத்தது. இது வங்காளத்தின் இதர மாவட்டங்களுக்கும் பரவியது. நவகாளி மாவட்டம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டது. அடுத்து பாருங்க, மவுண்ட் பேட்டன் திட்டம். ஜவஹர்லால் நேரு தலைமையில் இடைக்கால அரசு 1946 செப்டம்பர் மாதம் அமைக்கப்பட்டது. சில தயக்கங்களுக்கு பிறகு முஸ்லிம் லீக் இந்த இடைக்கால அரசில் 1946 அக்டோபர் மாதம் இணைந்தது. அதன் பிரதிநிதி லியாகத் அலி கான் நிதி உறுப்பினராக ஆக்கப்பட்டார். 1948 ஜூன் மாத வாக்கில் அதிகார மாற்றம் ஏற்படும் என்று 1947 பிப்ரவரி மாதம் கிளமெண்ட் அலி தெரிவித்தார். இந்த ஆட்சி மாற்றத்தை உறுதி செய்யும் பொறுப்புடன் மவுண்ட் பேட்டன் பிரபு இந்தியாவுக்கு அரசு பிரதிநிதியாக அனுப்பப்பட்டார். 1947 ஜூன் மாதம் 3 மவுண்ட் பேட்டன் திட்டம் அறிவிக்கப்பட்டது. கீழ்காண்பவை அதில் கூறப்பட்ட அம்சங்கள் ஆகும். ஓகேவா, மவுண்ட் பேட்டன் திட்டம். ஓகேங்களா, ஸோ என்னென்ன இருந்ததுனால இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு பிரிட்டனின் தன்னாட்சி பகுதி என்ற தகுதியுடன் அதிகார மாற்றம் நடைபெறும். சிற்றரசுகள் இந்தியா அல்லது பாகிஸ்தானில் சேர வேண்டும்.
ராட்கிளிஃப் தலைமையில் எல்லைகளை நிர்ணயிக்கும் ஆணையம் அமைக்கப்பட்டு அதிகார மாற்றத்துக்கு பிறகு இந்த ஆணையத்தின் முடிவு அறிவிக்கப்படும். பஞ்சாப் மற்றும் வங்காள சட்டப்பேரவைகள் அவைகள் பிரிக்கப்பட வேண்டுமா என்பது பற்றி வாக்கெடுப்பு நடத்தப்படும். இதெல்லாம் அதில் இருந்தது. அடுத்து பாருங்க, விடுதலையும் பிரிவினையும். 1947ஆம் ஆண்டு ஜூலை 18ஆம் நாள் பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் இந்திய விடுதலை சட்டத்தை இயற்றியதை அடுத்து மவுண்ட் பேட்டன் திட்டத்துக்கு செயல் வடிவம் தரப்பட்டது. இந்தியாவின் மீதான ஆங்கில ஏகாதிபத்தியத்தின் இறையாண்மை இந்த சட்டம் ரத்து செய்தது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் என 2 பகுதிகளாக இந்தியா பிரிக்கப்பட்டது. 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்தியா விடுதலை அடைந்தது. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த கிளாஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் இது. அதுமாரி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஓகேவா? நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம இதில் பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் யாராவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய கிளாஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.